இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ என்ன சொன்னாலும் உங்க அம்மாவுக்காக தான் நீ பயப்படுறன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம் துர்கா. இப்பவே என் கூட வா, நம்ம எங்கேயாச்சும் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். என் வீடும் வசதியான வீடு தான், சரியா? உனக்கு எந்த குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். கொஞ்ச நாள்ல உங்க அம்மாவோட கோபம் தாபம் எல்லாம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அவங்க நம்மள ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். லூசாடா நீ? நான் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்றேன்ல, நீ என்னடானா மேரேஜ் வரைக்கும் போயிட்டா? நீ சொல்றத நான் ஏத்துக்கவே மாட்டேன். உனக்கு என் மேல லவ் இருக்கு, அது எனக்கு நல்லாவே தெரியும். நீ மனசுல இருக்கிறத மறைச்சிட்டு என்கிட்ட நடிக்கிறேன்னு எனக்கு புரியுது. நீ இப்ப போறியா இல்ல நான் அம்மாவை கூப்பிடட்டா? என்ன பயமுறுத்துறியா? உங்க அம்மாவுக்கு பயந்து இருந்தா நான் என்னைக்கோ ஊரை பார்த்துட்டு போயிருந்திருப்பேன். இந்த மாதிரி திரும்ப திரும்ப உன்னை தேடி வந்திருக்க மாட்டேன். இங்க பாரு துர்கா, எனக்கு எதுவுமே பெருசு இல்ல. உன் மேல நான் வச்சிருக்க லவ் மட்டும் தான் பெருசு. அதுதான் எனக்கும் முக்கியம். பேசுனது போதும், கிளம்பு முதல்ல. போறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உன் மனசுல இருக்கத நீ மறைச்சு மறைச்சு நடிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். உண்மைய சொல்லு. உன் மனசுல நான் கண்டிப்பா இருப்பேன். அத ஒரு நாள் நீயாவே ஒத்துப்ப. போ. ஹாய். போ. ஓகே ஓகே. எந்த பக்கம் போறது? ஐயோ, யாராவது வந்துட போறாங்க. ஏய் சந்திரா, என்ன அங்க திருடக்கா? திருடனா? எங்க? திருடனா? ஆமா மாமா. எங்க எங்க எங்க? அவன் அங்க இருக்கா. நம்ம வீட்டுல திருடனா? என்ன சொல்ற சந்திரா? ஆமா மாமா, நான் தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு வந்தப்ப ஒருத்தன் ஓடுறத பார்த்தேன். அநேகமா அவன் திருடனாதான் இருக்கணும். என்னது? நம்ம வீட்டுல திருடனா? மாமா, வாய்ப்பே கிடையாது. எங்க அத்தை வீட்டுல திருடுறதுக்கு இந்த ஊர்ல எவனுக்கு தைரியம் இருக்கு? சகல, நீ இந்த பக்கம் போய் தேடு. லெட்ஸ் சர்ச். மாமா, நானும் வரேன், இருங்க. ஏமா எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டோம், யாரும் இல்லையே. ஆமாத்த, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். பால்கனில, தோட்டத்துல, மொட்டை மாடல ஒருத்தரும் ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியல. ஆமாத்த, யாரும் ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரிலாம் தெரியல. ஆமா, யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. தேடுறது வேஸ்ட் வேலை. சரி சரி, எல்லாரும் உள்ள போங்க. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அடுத்த ராத்திரில கொடை பிடிப்பானா? சின்னத்துக்கு சந்தேகம் வந்தா எல்லாரோட தூக்கத்தையும் கெடுப்பாங்களாம். சொன்னா இல்லத்த, வர வர உங்க இமேஜினேஷன் ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. தூக்கத்தை வேற கெடுத்துறீங்க. ரோனி வா போவோம். திருட வரான்னு எங்க தூக்கத்தை கெடுத்துறீங்க. அங்க சத்தம் கேட்டுச்சே. ஏய், இப்ப வெளியில போயிடு, இங்க இருந்தா மாட்டிப்பா. என் மேல லவ் இல்லாமையா என்ன இப்ப மறைச்சு வச்ச? இப்ப பாரு, உன் அறியாமலே லவ் வெளியே வந்து என்ன காப்பாத்திட்ட. மண்ணாங்கட்டி, தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாகும் தான் காப்பாத்தின. முதல்ல இங்க இருந்து போய் தொலை. இங்க பாரு துர்கா, இப்பவும் சொல்றேன், ஐ லவ் யூ. நீ இல்லாம நான் இல்ல. போயா முதல்ல. சரி சரி சரி, போ. போறேன். பாய் ஸ்வீட்டி. போய் தொலை. ஓ, இதுதான் மேட்ரா? வீட்டுக்குள்ள வந்த களவாணி பையன் நீதானா? நான் தான் எவனோ ஒரு திருடன்னு தப்பா நினைச்சிட்டேனா? அது சரி. எலியும் பூனையுமா இருந்தவங்க எப்ப ஒண்ணு சேர்ந்தாங்க? துர்காவே அவனை காப்பாத்துறா, அப்ப அவளும் அவனை லவ் பண்றாளா? வெளி பார்வைக்கு தான் பிடிக்காத மாதிரி நடிக்கிறாங்களா? தப்பாச்சே. நாம இத சும்மா விடக்கூடாது. ஆமா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? நீ தானே பாட்டிய கோவில்ல பார்த்து வீட்டுக்கு வர சொன்ன. அது எப்படி உனக்கு தெரியும்? ஒரு யோகம் தான். அவங்க தானே வந்த மாதிரி தெரியலையே. அதான் கேக்குற, சொல்லு.
நீ தானே வர சொன்ன? ஆமா, நான் தான் வர சொன்னேன். எதுக்காக நீ வர சொன்ன? அவங்க உனக்கு பாட்டினா எனக்கும் பாட்டி தானே. பாவம், அவங்களும் எவ்வளோ நாளைக்கு தான் மனசுல யோசிச்சு புலம்பிட்டு இருப்பாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அதுக்கு மன்னிப்பு உங்க அம்மா கிட்ட பல தடவை கேட்டாங்க. உன் அம்மா அவங்க வயசுல பெரியவங்கன்னு கூட பார்க்காம இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் அவங்களை அவமானப்படுத்திட்டே இருப்பாங்க. இவ்வளவு நாள்ல நானே அவங்க நல்லவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உங்க அம்மா தான் இன்னும் அவங்கள புரிஞ்சுக்காம இருக்காங்க. இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்றதுக்கு நாமளாவது எதனா பண்ணுவோம்னு நினைச்சுதான் அவங்களை வீட்டுக்கு வர சொன்னேன். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா எங்க ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணுங்கிறதுல எங்களை விட நீ ரொம்ப ஆர்வமா இருக்க போல இருக்கு. இந்த குடும்பத்துல நானும் ஒருத்தன் தானே, அந்த உரிமையில தான் செய்றேன். அது என்ன தப்பா? அப்படியெல்லாம் இல்ல, சும்மா விளையாட்டுக்காக கேட்டேன். ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்தா என்னை விட சந்தோஷப்படுறவங்க வேற யாரா இருக்க முடியும்? சொல்லுங்கம்மா, என்ன உங்களுக்கு பிரச்சனை? இன்னைக்கு விடியற் காலம் 4 மணிக்கு எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. என்னைக்கும் என் அம்மா என் கனவுல வந்ததே இல்லை. இன்னைக்கு அவங்க வந்து சாமுண்டீஸ்வரின்னு கூப்பிட்டுட்டு அப்புறம் எதுவுமே சொல்லாம மறைஞ்சிட்டாங்க. சரி, மேல சொல்லுங்கம்மா. அந்த கனவு கண்ட பிறகு எனக்கு சரியா தூக்கமே வரல. விடிஞ்ச பிறகும் அந்த நினைப்பாவே இருந்துச்சு. கனவுல அவங்க ஏதோ சொல்ல வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா எதுவுமே சொல்லாம போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னே எனக்கு புரியல. அதான் உங்களை மாதிரி ஜோசியர்கிட்ட கேட்டா ஏதாவது விளக்கம் கிடைக்கும் தான் வந்தேன். ஈஸ்வரா, உங்க அம்மா ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்ல வந்திருக்காங்க. நல்ல விஷயமா? என்னது? உங்க குடும்பத்துல இருக்கிற தீராத பகை ஒண்ணு தீரப்போகுது. ரொம்ப வருஷமா பிரிஞ்சு கிடக்கிற குடும்பம் ஒண்ணு சேரப்போகுது. என்ன ஜோசியரை சொல்றீங்க? குடும்ப பகை தீர போகுதுன்னு சொல்றீங்க? பிரிஞ்சிருக்கிற குடும்பம் ஒன்னா சேர போகுதுன்னு சொல்றீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு புதுசா வாரிசு ஒண்ணு வரப்போகுது. அது வர்ற நேரம் உங்க குடும்பத்துக்கும் உங்க கணவர் குடும்பத்துக்கும் இடையில இருக்கிற பகையெல்லாம் தீர்ந்து எல்லாம் ஒன்னா சேர போறீங்க. அதைத்தான் உங்க அம்மா சொல்ல வந்திருக்காங்க.